மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு ஒரு சிறந்த வேலை எப்படின்னா நான் இந்த வேலையை கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த ஃபீல்டும் சரி இந்த வேலையும் சரி. ஸோ யாருமே இது வரைக்கும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. இதை பற்றின அவேர்னஸும் கிடையாது, காம்படிஷனும் கிடையாது. ஸோ அப்படி ஒரு ஃபீல்ட் அண்ட் ஜாப்பை பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், கபிலன் குமரவடிவேல். என்ன விசேஷம் அப்படின்னா, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்னால் ஜென்ரலாக நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச வேலை வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் போயிட்டு ஃபஸ்ட்டு கேரியர் அதிகமாக ஓப்பனிங் இருக்கிறது வந்து மிஷின் ஆப்ரேட்டர் அண்ட் தென் அசம்பிளி செக்ஷன், ப்ரொடக்ஷனில் ஒர்க்கு சுற்றி பார்த்தா. ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கு தான் ஜென்ரலாக உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வேலை தேடும் போதும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஆஸ் யூஸ்வல் டிசைன்லேயும் இருந்திருக்கும். ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஃபீல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பல பேர் கேள்விப்படாமையும் இருந்திருப்பீங்க. என்னென்னா ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி. எஸ், அதாவது ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதே என்னென்னா, குரூட் ஆயிலை கீழே பூமியிலிருந்து ரிக் பண்ணி எடுக்கிறதுல ஆரம்பித்து நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கு பெட்ரோல் பங்கு போகிற இல்லைங்களா, அது வரைக்கும் சம்மந்தப்பட்டிருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியுமே ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி தான். இப்போ இந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு வேலை இருக்கும் அப்படிங்கிற விஷயமே பல பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் சஜஸ்ட் பண்ண போகக்கூடிய ஃபீல்டும் இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி தான். இப்போ இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு நிறைய வேலைகள் இருந்தாலும் நான் ரொம்ப ஹை ரெக்கமெண்டடாக சொல்லக்கூடிய வேலை வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை சொல்லுவேன். இதை தான் நான் வந்து ஒரு ஃப்ரெஷருக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலை. அதுதான் QC இன்ஸ்பெக்டர் ஆர் QC இன்ஜினியர். எஸ், இந்த QC இன்ஜினியர் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வெல்டிங்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் வெல்டிங் என்ன நான் வைக்கவா போகிறேன் அப்படின்னிங்கன்னா சத்தியமாக நீங்கள் வெல்டிங்லாம் போய் அடிக்க போகிறது கிடையாது. இப்போ இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னா பாய்லர் மேனுஃபேக்சரிங், ப்ரெஷர் வெசல் மேனுஃபேக்சரிங், ஹீட் எக்ஸ்சேஞ்சர், பைப்பிங், ஸோ இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் தென் சைட் கன்ஸ்ட்ரக்ஷன், ஆயில் அண்ட் கேஸ் ரிஃபைனரி, ஆயில் அண்ட் கேஸ் மெயின்டெனன்ஸு, பவர் பிளான்ட் செக்டரு, இது எல்லாத்துலேயுமே நீங்கள் போகிறதுக்கு காமனான ஒரு ஃபீல்டு தான், காமனான ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இந்த வெல்டிங் QC அல்லது QC இன்ஸ்பெக்டர் இன் வெல்டிங், அதாவது வெல்டிங் QA/QC அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போது இந்த வேலை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு வேலை, ஒரு ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபீல்டுக்குள்ளே நம்மளுக்கு என்ன வேலை இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த வேலையை நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா, உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறது உத்தமம். ஓகே, இப்போ வந்து என்னென்னா, ஒரு ஃபேப்ரிகேஷன் கம்பெனி, அதாவது ஒரு பாய்லர் செய்யக்கூடிய ஒரு கம்பெனியில் உங்களுக்கு QC இன்ஜினியராக வேலை கிடச்சிருக்கு அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டிராயிங் கொடுப்பேன், தம்பி இதான் டிராயிங்கு, இந்த டிராயிங்கை பார்த்து நீங்கள் இதில் இருக்கிற மாதிரி எனக்கு குவாலிட்டியாக ஒரு பாய்லர் செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ இந்த டிராயிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா டீட்டெயிலுமே இருக்கும், அந்த பாய்லர் செய்கிறதுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலும். ஓகே, இப்போ இதில் நீங்கள் இந்த டிராயிங்கை ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியணும், டிராயிங்கை படிக்க தெரியணும். ஸோ அதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் உள்ளே வரும். அப்போது ஒரு ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ரா மெட்டீரியலும் குவாலிட்டியாக இருக்கணும். அப்போ ரா மெட்டீரியல் குவாலிட்டியாக இல்லையான்னு பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. ஸோ இந்த ரா மெட்டீரியல் குவாலிட்டி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸோ சில இன்ஸ்பெக்ஷன்ஸ் டெக்னிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு டாக்குமெண்டேஷன்ஸ் பற்றியும் தெரியணும். அதில் MTC MTR அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு பார்க்க தெரியணும். அப்போ டாக்குமெண்டேஷன் ஒர்க்கும் உங்களுக்கு இங்கே தெரியணும். ரா மெட்டீரியல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஒரு ப்ராடக்ட் குவாலிட்டியாக வரணும் அப்படின்னா குவாலிட்டியான ப்ரொசீஜர் வேணும். இப்படி பண்ணால் தான் குவாலிட்டியாக வரும் அப்படிங்கிறது. இதை நீங்கள் ஸ்டாண்டர்டை வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் அப்படின்னா இந்த பாய்லர் தயாரிக்கிறதுக்கு நிறையா ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. மேஜராக அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட். இந்த அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் ASME செக்ஷன் 1 அண்ட் தென் ASME செக்ஷன் 6, எஸ் ASME செக்ஷன் 6 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாய்லருக்காக இருக்கும். செக்ஷன் 8 வந்து ப்ரெஷர் வெசலுக்காக இருக்கும். ஸோ இது என்ன பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்டாண்டர்டில் போய் ரெஃபர் பண்ணிங்கன்னா இது எப்படி பண்ணணுங்கிற ப்ரொசீஜரும் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு PQR அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் உருவாக்கணும். ஸோ இதுக்கு உங்களுக்கு வெல்டிங்கை பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்ஸ் பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா NDT, ஒரு வெல்டிங் நீங்கள் பாய்லரில் அடிக்கிறீங்கன்னா அந்த வெல்டிங் நல்லா இருக்குதா இல்லையா நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கம்பல்சரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா NDT தெரிஞ்சிருக்கணும், அதாவது நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் தெரிஞ்சிருக்கணும். டாக்குமெண்டேஷன், வெல்டிங்கு, அதுக்கப்புறமா வெல்டர் குவாலிஃபை பண்ண தெரியணும். வெல்டர்னா ஏன்னா வெல்டர் நல்லா வெல்டராக இருந்தால் தானே உங்களுக்கு ப்ராஜெக்ட்டும் குவாலிட்டியாக வரும். அப்போது உங்களுக்கு வெல்டரை குவாலிஃபை பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். டிராயிங் ரீட் பண்ணுறதுக்கு சொல்லியாச்சு, வெல்டர் குவாலிஃபை பண்ணியாச்சு. வெல்டிங்கை பார்த்தீங்கன்னா வெல்டிங் என்ன டைப் ஆஃப் ஜாயிண்ட் இருக்குது, எந்த ஜாயிண்ட் எங்கே யூஸ் பண்ணணும், என்ன வெல்டிங் என்ன கூட யூஸ் பண்ணணும், என்ன கரண்ட் செட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வெல்டிங்கை பற்றின ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிகேஷன் டெக்னிக்ஸ். ஒரு பாய்லரை உருவாக்கணும்னா ஃபேப்ரிகேஷன் மூலிமா உருவாக்குறோம் அப்படின்னா இதில் என்னென்ன ஸ்டார்டிங்கிலிருந்து ஒரு பிளேட்டாக உள்ள வரும், அதை ரோல் பண்ணுவாங்க, வெல்ட் அடிப்பாங்க, அதுக்கப்புறமா எல்லா ஷெல்லையும் ஒன்றா ஜாயின் பண்ணுவாங்க, அப்புறம்
ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறத அந்த ஒரு ஃபேப்ரிகேஷன் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அடுத்து பைப்லைன் ட்ராயிங். பைப்லைனோட ஐசோமெட்ரிக் ட்ராயிங்கை வச்சு உங்களுக்கு ஒரு பைப்லைனை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண தெரியணும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பைப்லைன் ட்ராயிங்கை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பைப்பிங்கை பற்றியும் தெரியணும். பைப்பிங்னா என்ன, வால்வு என்னென்ன டைப் ஆஃப் வால்வுலாம் இருக்குது, என்னென்ன ஃபிட்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல என்ன வெல்டிங் அடிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. வெல்டிங் பொசிஷன்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இதை வச்சு தான் உங்களுக்கு வேலை அங்கே இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு QC இன்ஜினியராக நீங்கள் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு கோர்ஸு தான் நம்ம இங்கே சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அது வந்து CQI சர்டிஃபைட் குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கோர்ஸு. இந்த கோர்ஸ் நீங்கள் முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக ஒரு QC இன்ஜினியர் QC இன்ஸ்பெக்டராக வேலைக்கு போவீங்க. சார் அப்படி போனால் இனிஷியலாக சேலரி எவ்வளோ சார் இருக்கும்? சேலரி வந்து 15,000 இருந்து 25,000 வரைக்கும் இருக்கலாம் அஸ் அ ஃப்ரெஷர். சார் அப்படி நான் வேறு ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிவிட்டேன், நான் இப்போ இந்த ஃபீல்டு மாறலாமான்னா தாராளமாக நீங்கள் மாறலாம். ஸோ அதுக்கான கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் போகிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. சார் இல்லை சார் எங்கள் அண்ணா சொன்னார் ரொம்ப ஹெவி காம்படிஷன் நம்ம இப்போல்லாம் இருக்கலாம். யாருக்கு? NDT டெக்னீஷியனாக போகிறவங்களுக்கு. ஏன்னா டெக்னீஷியனுக்கு எனக்கு காம்படிஷன் இருக்க தான் செய்யுது. பட் நாம் சூஸ் பண்ண போகிறது QC இன்ஸ்பெக்டர் ஆர் QC இன்ஜினியர். ஸோ இதுக்கு வந்து நிறைய பேருக்கு இப்படி ஒரு ஃபீல்டு இருக்குது, இதுக்குள்ளே வேலைக்கு போகலாம், இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறது இன்னும் தெரியல. தெரியாத வரைக்கும் ஆட்கள் அதுக்குள்ளே கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ கம்பெனி இதுக்கு டிமாண்டு ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதனால நம்ம இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன். அடுத்து அப்ராட் போகிற ஐடியா இருக்கணும் கண்டிப்பாக. சார் நான் கண்டிப்பாக நான் ஃபாரின்லாம் போய் ஒர்க் பண்ண போகிறேன் சார் அப்படின்னா மட்டும் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுங்கள். இல்லை சார் நான் உள்ளூருக்குள்ளே வீட்டு பக்கத்தில் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னா இந்த ஃபீல்டு வேண்டாம். ஓகேவா? ஏன்னா இது நிறைய காசு சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. மாதத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்சம் 6 லட்சம் வரைக்கும் நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஒன்ஸ் யூ கெட் அ மினிமம் ஆஃப் 5 to 8 years எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் சம்பளம் வாங்க முடியும். வித் கொஞ்சம் அடிஷனல் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது. சார் நான் உங்களுக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி இதில் சொல்லியிருக்கேன், என்னோட இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கூட நான் கார்டில் கொடுக்குறேன், ஆல்ரெடி கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், நீங்கள் போய் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ அப்ராட் போகிற என்ன இருக்கிறவங்க தான் இந்த கோர்ஸை படிக்கணும். ஓகே, இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 month ட்ரைனிங் இருக்கும். 1 monthல் உங்களுக்கு தியரிட்டிக்கல் மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரி ஓரியன்டான ப்ராக்டிக்கல் இருக்கும். ஏன்னா ஜென்ரலாக ப்ராக்டிக்கல்லாம் நீங்கள் காலேஜில் பண்ணுற மாதிரி எங்கேயும் இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா காலேஜில் வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் ஜாப் மட்டும் தான் நீங்கள் பண்ணுவீங்க, தட்ஸ் ஆல். பட் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் போய் பண்ணும்போது அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன, அதுக்கான ரெக்யர்மெண்ட் என்ன, என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸஸில் தான் நீங்கள் கற்றுக்க முடியும். அது உங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். ப்ளஸ் இண்டஸ்ட்ரியல் விசிட் நாங்கள் கம்பல்சரி கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ இது எல்லாமே நாங்கள் கூட்டிகிட்டு போய் ஒரு 1 மாதம் ட்ரைனிங் கொடுத்து 1 மாதத்துக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் ASNT level 2 சர்டிஃபிகேஷன் 6 மெத்தடுக்கு வரும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வெல்டிங் QCக்கு ஒரு சர்டிஃபிகேட் வரும். இதெல்லாம் சர்டிஃபிகேட்லாம் வச்சு என்ன பண்ணுறது? வேலைக்கு போகிறதா தான் படிச்சிருக்கோம். அப்போ வேலைக்கு வாங்கி கொடுக்கணும்ல அப்படின்னா எஸ் கம்பல்சரி அஷ்யூர்டாக 100% ஜாப் பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு இதில் இருக்கும். நான் சொன்ன மாதிரி மினிமம் 50Kலேருந்து 25Kக்குள்ள 15லேருந்து 25Kக்குள்ளே உங்களுக்கு சேலரியில் ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். ஃபுட்டு அக்காமடேஷன்லாம் அந்த கம்பெனியை பொறுத்தது. ஓகே, ஸோ இந்த கோர்ஸ் வந்து கோயம்புத்தூர் அண்ட் சென்னை 2 பக்கமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கோயம்புத்தூரில் தொட்டிப்பாளையம் பிரிவு அவினாசி ரோட், சென்னையில் வந்து அம்பத்தூர் ஐமா டவர்ஸில், அம்பத்தூர் எஸ்டேட்டில் ஐமா டவர்ஸ்லேயும் இருக்குது. ஓகே, இந்த கோர்ஸ் வந்து வர்ற 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 5/6/2024 அதாவது புதன்கிழமை ஜூன் 5ஆம் தேதி வந்து இந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த கோர்ஸை பற்றி நீங்கள் எதுவும் இன்னும் தகவல் தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க, நாங்களே கால் பண்ணுறோம். அல்லது என்னுடைய நம்பர் டேரெக்டாகவே இருக்கும், வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாகவே கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸுடைய பேர் CQI சர்டிஃபைட் குவாலிட்டி இன்ஸ்பெக்டர். ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பெஸ்ட்டான கோர்ஸ் இது தான். ஸோ டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள்.